ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்ட் மெக் ஷான்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சும்மா ஒரு சின்ன வீடியோ தான். நிறைய பேர் என்கிட்ட வந்து என் கூட ட்ரைனிங் எடுத்தவங்க, என் ஃப்ரெண்ட்ஸு என்ன கேட்குறாங்கன்னா, சார் நான் இப்போ சோலார் வேலை செய்கிறேன், எனக்கு வந்து கரெக்டான மல்டிமீட்டர் எதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது, நானும் நிறைய டெக்னீஷியன்ஸை பார்க்குறேன், எலக்ட்ரீஷியன்ஸையும் பார்க்குறேன். அவங்க யூஸ் பண்ணுற மல்டிமீட்டர் வந்து ஒரு முக்கியமான சில விஷயங்களை கவனிக்கணுன்றதை நான் இந்த வீடியோ மூலிமா சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய காஸ்ட்லி பணம் நிறையா கொடுத்து வாங்குகிற மல்டிமீட்டர் தான் நல்லதுன்னு நான் அர்த்தத்தில் சொல்லலை. இந்த வீடியோ அதுக்கானது கிடையாது. ஒரு பேசிக்காக மல்டிமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த மாதிரி நம்ம கையில் வச்சுருக்கணும், டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியன் என்ன மாதிரி மல்டிமீட்டர் வச்சுருக்கணும், சோலார் பார்க்குறவங்க கண்டிப்பாக எந்த மல்டிமீட்டர் வச்சுருக்கணும். இல்லை வீட்டில் சில பேர் வந்து இப்போ வீட்லேயே வந்து பல்பு செக் பண்ணுறதுக்கு, ஒயர் செக் பண்ணுறதுக்கு, வோல்டேஜ் வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு மல்டிமீட்டர்லாம் வச்சுருக்காங்க. கஸ்டமர்ஸே இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி சில மீட்டர். அவங்களுக்கு எந்த மாதிரி மல்டிமீட்டர் போதும் அப்படின்றது தான் இது. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் வச்சுருக்கிறது தப்பு, அப்புறம் இதுதான் வச்சுருக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்டில் இந்த வீடியோ கிடையாது. ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பேசிக்காக நம்ம ஒரு சர்வீஸுக்கு போகும்போது எந்த மாதிரி வேலைக்கு எந்த மாதிரி மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு ஐடியாக்காகவும், குறிப்பாக சோலார் சர்வீஸ் பண்ணுறவங்க, சோலாரை பிஸ்னஸாக எடுத்து செய்கிறவங்க குறைஞ்சபட்சம் இந்த ஒரு மல்டிமீட்டராவது கண்டிப்பாக அவங்க வச்சுருக்கணும். கஸ்டமர்ஸும் இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டர் வச்சுருக்கிற நபர் தான் கரெக்டான ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்றதை நீங்கள் உறுதிப்படுத்த முடியும். ஏன்னா எல்லாமே மல்டிமீட்டர் கிடையாது. அதனால் இந்தந்த வேலைக்கு இந்தந்த மல்டிமீட்டர் கரெக்டாக இருக்கும்ன்றதை நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறத, நான் எனக்கு தெரிஞ்சிட்ருக்கிற தகவலை தான் நான் இதில் கொடுக்குறேன். ஸோ இதுதான் கரெக்டு, இதுதான் பெஸ்ட்டுன்றதை என்னோடய ஐடியா கிடையாது. அதே சமயத்தில் பணம் நிறையா கொடுத்து பெரிய பெரிய பிராண்ட் வாங்கினா தான் நல்ல மல்டிமீட்டர்ன்றதும் என்னோடய வாதம் கிடையாது. அதெல்லாம் அந்தந்த நம்மளோட சர்வீஸ் எவ்வளோ தூரம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணால் போதுன்றது தான் என்னோடய ஒரு சின்ன ஐடியா. ஸோ என்கிட்ட இருக்கிற மல்டிமீட்டர்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் இது என்னோடய ஒர்க் டேபிள். இது நம்மளே ஃபஸ்ட்டு பண்ணது. நான் இதை பற்றி அப்புறமா ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ டேபிள் மேலே பார்க்குறது தான் என்னோடய மல்டிமீட்டர்ஸு. நான் எந்தெந்த ஒர்க்குக்கு எப்படி மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு போகிறேன்றது இது தான். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மெகர் மீட்ரு. நான் ஃபஸ்ட்டு 1985 இந்த வால் ரேடியோலாம் சர்வீஸ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண ஒரு வோல்ட் மீட்ரு. இது ரொம்ப சூப்பரான மல்டிமீட்டர்னு சொல்ல முடியாது, இது வோல்ட் மீட்டர் தான். இது இந்த டெலிராமா அந்த மாதிரி இந்த வால் டைப்பில் வந்த டிவியெல்லாம் நான் இதில் தான் செக் பண்ணி சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது சான்வாவில் ஒரு P3 ஒன்று வச்சுருந்தேன் நான். பட் இப்போ சான்வா வந்து அந்த P3 இருக்கான்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் நான் ரெகுலராக, இதுவும் ரொம்ப பழைய மீட்ரு. இது நான் ரெகுலராக எடுத்துகிட்டு போகிற மீட்டர்னு இதில் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இது வந்து பேட்ரி செக் பண்ணுறதுக்கான மீட்ரு. இது தான் நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி, எவ்வளோ வருஷம்னு தெரியல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இது நான் அந்த டிவிலாம் கலர் டிவி வந்த புதுசில் நான் இந்த மீட்ரு தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதில் இந்த டிரான்சிஸ்டர்ஸ்லாம் செக் பண்ணிக்க முடியும். எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இது என்னோடய ஹேண்ட்பேக்கில் கண்டிப்பாக இருக்கும். என்னோடய டூல்ஸ் பேக்கில் எர்த் லீக்கேஜை கண்டுபிடிக்கிறதுக்கான மீட்ரு இது கண்டிப்பாக என்னோடய ஷோல்டர் பேக்கில் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து RCB டெஸ்டர். இது ஜென்ரலான மல்டிமீட்டர்ஸு. இது ஒரு கிளாம்ப் மீட்ரு. ஏசியும் ஆம்ஸ் செக் பண்ண முடியும், டிசியோட ஆம்ஸும் செக் பண்ண முடியும். ரெண்டாவது, இது என்னோட ரொம்ப ஸ்பெஷலான மல்டிமீட்டர், பிடெக்கோடது. இந்த வீடியோ போடுறதுக்கு ரீசனே இந்த கம்பெனியோட ஒரு புது மீட்ரு ஒன்று வந்திருக்கு, அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த மீட்ரு வந்து என்னோடய ஏசிக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் இந்த மீட்டரில் நான் வந்து செக் பண்ணிக்க முடியும். அடுத்தது, இது வந்து ஆட்டோ மல்டிமீட்ரு. இதுவும் என்னோடய ஹேண்ட்பேக்கில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து டெஸ்டிங்கில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிசியும் சரி ஏசியும் சரி நான் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே டைரெக்டாக டெஸ்ட் பாட் கொடுத்து கனெக்ட் பண்ணோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
ஸோ இதில் வந்து என்சிவிலாம் இருக்குது. நான் இதோட டீட்டெயில்ஸும் அப்புறமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து சோலாருக்கான இன்னொரு ஒரு ஹை வோல்டேஜுக்கும் ஹை ஆம்பியருக்கும் யூஸ் பண்ணுற மீட்ரு இது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் புதுசாக சேர்த்துருக்கிற ஒரு மீட்டரை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மீட்ரு தான் இப்போ சோலார் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீட்ரு தான் இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கேன். பிடெக்கோடது தான். ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த மீட்ரு. கேட் 4ல் 600 வோல்ட் வரைக்கும், கேட் 3ல் 1000 வோல்ட் வரைக்கும் வருது. B595ன்ற மாடலு. அந்த மீட்டரோட அப்பியரன்ஸ் காட்டுறேன். நல்ல ஒரு கேரி கேஸ் கொடுத்துருக்காங்க, பவுச்சு. மீட்ரு பாருங்கள், நல்லா பல்காக இருக்குது. பல்கி மீட்டர், நல்ல லைட் வெயிட்டு தான். அதே சமயத்தில் ரொம்ப ஹியூஜ், நல்ல ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல கரெக்டான சைஸு. இதை எதுக்காக நான் வாங்கினன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 kVA வரைக்கும் நம்ம வோல்டேஜ் வந்து இதில் டெஸ்ட் பண்ணலாம். அதாவது ஏசியும் சரி டிசியும் சரி ரெண்டுமே 2000 வோல்ட் வரைக்கும் நம்ம இதில் செக் பண்ண முடியும். ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சோலார் நீங்கள் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ண போகிறோம், சோலார் வந்து நான் கண்டிப்பாக ரிப்பேர் பண்ண போகிறேன், எனக்கு சோலார் டெக்னீஷியன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மீட்ரு நீங்கள் வாங்கிக்கலாம். விலையும் ரொம்ப கம்மி தான், 3000 ரூபாக்குள்ளே தான் வருது. நான் அந்த லிங்க் உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ இந்த மீட்டரோட என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது, நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு கையில் இருந்தால் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா ஹோல்டாக பிடிச்சிக்க முடியுது. வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது பார்க்குறதுக்கு பெரிய சைஸாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் வெயிட் வந்து நார்மலாக ரெகுலர் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி லைட் வெயிட் தான். டெஸ்ட் ப்ராடுக்கு உண்டான ஹோல்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நான் எடுத்ததுக்கு காரணம் நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் 2000 வோல்ட் வரைக்கும் நம்ம வந்து சோலார் டிசி வோல்டேஜும் செக் பண்ண முடியும். ஏசியில் வர 2000 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம இதில் செக் பண்ண முடியும். அதுக்கு உண்டான குவாலிட்டியான டெஸ்ட் ப்ராட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிஸ்டத்தோடயே வர்றது. இந்த கேபிளும் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது எப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டியோட அந்த கிரிப்னஸ் நல்லா இருக்குது. இது கண்டிப்பாக குவாலிட்டின்றதை நீங்கள் யூஸ் பண்ணும் போதே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி இதோட கண்டிஷன்ஸ் இருக்குது. அடுத்தது முக்கியமாக ஆட்டோ பவர் ஆஃப் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆன் பண்ணிட்ட உடனே நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். பேட்டரி வந்து காப்பாற்ற முடியும் உங்களுக்கு. அடுத்தது இதில் என்சிவியும் இதிலே இருக்குது. நான் கான்டாக்ட் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இதில் சப்ளை இந்த இடத்துல எங்கே வருதா இல்லைன்ற கேபிளில் நம்ம ஜஸ்ட் அது மேலே டச் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு அதில் ரீடிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த விஷயம் இதில் இருக்குது. இதில் டார்ச்சாகவும் அது யூஸ் ஆகுது. இந்த 2 பர்பஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு பர்டிகுலர் இடத்துல என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் டெம்பரேச்சரும் நம்ம இதில் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்குண்டான டெஸ்ட் ப்ராபும் தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவும் நம்ம இதில் டெம்பரேச்சர் இதில் பார்த்துக்க முடியும். டிசி ஆம்ஸ் இருக்குது. இதே மீட்டரில் ஏசி ஆம்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வித் ட்ரூ ஆர்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் மூலிமா நம்ம வோல்டேஜஸும் நம்ம செக் பண்ணிக்க முடியும். முக்கியமாக இது ஏன் எனக்கு பிடிக்குதுன்னா, நல்ல பெரிய சைஸில் வருது, ஹோல்ட் பண்ணிக்க நல்லா ஈஸியாக இருக்குது. நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸே என்னால் இதில் வந்து மல்டிமீட்டரை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இது எனக்கு பிடிச்சிருக்கு. ரெண்டாவது கீழே விழுந்தால் கூட இது அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாத மாதிரி அவுட்டரில் நல்ல பம்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ரகட் மாடல்ன்றதை நான் யூஸ் பண்ணும் போதே எனக்கு தெரியுது. ஏற்கனவே நான் வந்து இதே இதில் நான் பிடெக்கோட B501 அப்படின்ற இந்த மல்டிமீட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு 6 to 8 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மீட்டர் நான் டெஃபினட்டாக மோர் தென் 5 years தான். ஏன்னா இது நான் வாங்கியிருக்கேன் அவ்வளோ நாள் ஆகிடுச்சு. இது எனக்கு சகட்டு மேனிக்கு நான் இதை நல்லா யூஸ் பண்ணுறேன். நல்ல ரஃப் ஹேண்ட்லிங் தான் நம்மளுது மேக்ஸிமம். அது எல்லாத்துக்குமே இது எனக்கு ஈடு கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த பர்டிகுலர் பிராண்ட் நான் இதில் தேடி எடுத்தேன் நான். அடுத்தது இந்த ரொட்டேட்டிங் சுவிட்ச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் இருக்கிற அந்த ஐட்டமைஸ்டு டீட்டெயில்ஸும் நமக்கு படிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. டெஸ்ட் ப்ராப் வந்து நல்ல ஒரு பக்கா லாங் ரேஞ்சில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் கிட்ட வரும். நம்ம இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும்
இந்த டெஸ்ட்டு நம்ம மேக்ஸிமம் ஒரே கையில் நம்ம சில இடத்துல டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஸ்லிப் ஆகாமல் கரெக்டாக க்ரிப்பாக இருக்கிற மாதிரி இந்த டெஸ்ட் ப்ராட் இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு மீட்ரு நம்ம கையில் வச்சுக்கிட்டு டெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கஸ்டமருக்கே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். சரி, இவர் வந்து நல்ல ஒரு பொருளோட நம்ம வீட்டில் வந்து கரெக்டாக தான் இவர் ஒர்க் பண்ணுறாருன்ற மாதிரி இருக்கும். நான் முக்கியமாக இதில் இன்னொரு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் அந்த மீட்டரை காட்டுறேன். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மல்டிமீட்டர் தான் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டில் ரிப்பேருக்கு, அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்காக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கலாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது ஒரு மீட்டர்னு வச்சு யூஸ் பண்ணிக்கிறீங்க. இது மீட்ரு தான், ஆனால் இதை வந்து எலக்ட்ரீஷியன்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. இது வந்து யாருக்குன்னா சின்னதாக ரிப்பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த ரேடியோ மெக்கானிக்கு, இந்த எல்இடி லைட்டில் டெஸ்ட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் தான் இதை யூஸ் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் சோலார் டெக்னீஷியன் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் எனக்கு கண்டிப்பாக ஏறுவிடையே கிடையாது. கஸ்டமர்ஸும் இதை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டரை வச்சுக்கிட்டு வீட்டில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்து அதில் ஒரு ரிப்போர்ட் தராருன்னு சொன்னாங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா இதில் நீங்கள் ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கும் இதில் செக் பண்ண ட்ரூ ஆர்எம்எஸ்ன்னு சொல்கிற இந்த மீட்டரில் செக் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது வந்து சின்னதானே நினச்சி விட்டுற முடியாது. அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ அதனால் கூடுமான வரைக்கும் இதை வந்து எலக்ட்ரீஷியன்ஸ் யாரும் யூஸ் பண்ணணும். இது ஒயர் கனெக்டிவிட்டி பார்க்கலாம், அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஏதாவது சிம்பிளான விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ரேடியோ மெக்கானிக் ஏன் யூஸ் பண்ணலான்னு சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெச்எஃப்இ பக்கத்தில் ஒரு இந்த பல்ஸ் ஜென்ரேட்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீப் சவுண்டு வரும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதில் ஹெச்எஃப்இன்றது டிரான்சிஸ்டர் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு இதில் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா, இப்போ அந்த மைக் டெஸ்ட்காரங்கெல்லாம் ஆடியோ வருதா இல்லையான்றதை ஒரு 3 பின் ஜாக்லேயோ இல்லை ஒயரில் டச் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அந்த ஆம்பிளிஃபையர் சவுண்டு வரும். அதை ஜென்ரேட் பண்ணுறது தான் அந்த சிக்னல் அது. ஸோ இப்போ நான்லாம் ஃபஸ்ட்லாம் அந்த ரேடியோ ரிப்பேர்லாம் பண்ணும்போது சிக்னல் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இதை தான் டெஸ்ட் பண்ணுவோம். இது டெஸ்ட் பண்ணி இதில் சத்தம் வந்ததுன்னா ஆம்பிளிஃபையர் செக்ஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறது தான் இது. ஸோ இது எலக்ட்ரீஷியனுக்கு உண்டான மீட்ரு இல்லை, அவ்வளோதான். அதே மாதிரி இதில் நம்பி இதுதான் வோல்டேஜ்னும் நீங்கள் யாரும் தயவு செஞ்சு ரிப்போர்ட்டாக யாரும் கொடுக்க முடியாது. இதை ஏற்றுக்கோங்க. இதில் இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இதில் போட்டுக்கு பாருங்க, கேட் 4 600 வோல்ட்டுன்னு போட்டிருக்கோம். அடுத்தது கேட் 3 1000 வோல்ட்டுன்னு போட்டிருக்கோம். இது ரெண்டு தான் நமக்கு ஒரு மீட்டர் வாங்கும் போது முக்கியமானதாக பார்த்து நம்ம வாங்கணும். இதில் இந்த கேட் 4 600ன்றது அவுட்டோர் வெளியிலேருந்து நமக்கு உள்ளே வர அந்த ஃபீடர் பில்லரு, அடுத்தது மீட்ரு பேனல் போர்டு, இன்கமிங் சப்ளை வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான கேட்டகரியில் இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கேட் 4 வந்து உங்களுக்கு அப் டு 600 வோல்ட்டுன்றது நமக்கு வந்து இன்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த டீட்டெயில்ஸு மென்ஷன் பண்ணுது. இதை பற்றி நம்ம நிறைய நீங்கள் நெட்டில் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். பட் நீங்கள் வாங்குகிற மீட்டரில் கண்டிப்பாக இந்த கேட் 4ம் கேட் 3யும் அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஆக்சுவலி டெஸ்ட் ப்ராட்லேயே நமக்கு அதை கொடுத்துருப்பாங்க. நம்ம நிறைய மெக்கானிக்கை நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு சாதா ஒயர் தானேன்னு நினச்சி ஏதோ ஒரு ஒயரை போட்டு கூட எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. மீட்டரோட இப்போ இந்த மீட்டரில் இந்த டெஸ்ட் ப்ராட் வந்ததுன்னா டெஃபினட்டாக இதை தான் அது கூடவே நீங்கள் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணணும். இந்த ஒயரில் ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னா நீங்கள் இந்த கம்பெனிக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி இல்லை உங்களோட வெப்சைட்டில் போய் இந்த மாதிரி ஒயர் அவங்களோட ஒயர் தான் வாங்கி யூஸ் பண்ணணும். இது சும்மா சாதா ஒயர் மட்டும் நினச்சிடாதீங்க சார். நிறைய இடத்துல இது வந்து பெரிய பெரிய ப்ராப்ளத்தை உண்டாக்கியிருக்கு. அதனால் அந்த டெஸ்ட் ப்ராடை மாற்றாமல் யூஸ் பண்ணுறது நல்லது. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது சொல்லணுன்னா, எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் இந்த என்சிவி இருக்குது, டார்ச் இருக்குது, அப்புறம் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் டிஸ்பிளே வரும். ஸோ இதெல்லாம் எனக்கு ரீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒர்க்குக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற விஷயமாக நான் கருதுறது. அதனால தான் இதில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா லைட்டு வர ஆரம்பிச்சிடும். பேக் லைட்டும் நீங்கள் இருட்டாக இருக்க இடத்துல நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒயிட் கலரில் பேக் லைட் கொடுத்துருக்காங்க.
இது யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் தான் தெரியும். என்னென்னா ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க மீட்டர்ஸ்லாம். சோலாருக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றது என்னோட ஒரு அனுபவத்தில் நான் பார்த்தது. ஸோ அதனால் இந்த மீட்டர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது நீங்களும் ஆன்லைனில் தான் வாங்கினேன் நான். இது லிங்க் நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் அதை பாருங்கள். இது ஆர்எம்எஸ்ன்றது என்னென்னா முக்கியமானது. ஆக்சுவலி அது இந்த மாதிரி நல்ல பெரிய ரேஞ்சு மீட்டரில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோட்ரு வர விஎஃப்டி மோட்ரு, இந்த மாதிரி இண்டக்ஷன் எல்இடி லைட்டு டிரைவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக இந்த மாதிரி இருக்கிற மீட்ரு ஆர்எம்எஸ் இல்லாத மீட்டருங்க வந்து 220 to 230 வர இடத்துல உங்களுக்கு இது 210 218 220 அந்த மாதிரி ஒரு மீட்டரை வோல்டேஜை காட்டும். ஆனால் ஆர்எம்எஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு 230னா 230 அவைலபிலிட்டி என்ன இருக்கோ அதை கரெக்டாக காட்டும். ஸோ ட்ரூ ஆர்எம்எஸ்ன்றது சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப கரெக்டான வோல்டேஜஸை நம்ம அந்த விஎஃப்டி மாதிரி செக்ஷன்லேயோ இல்லை சோலார் இன்வெர்ட்டர்லேருந்து வெளியே வர அவுட்புட்லேயோ இந்த மாதிரி வர இடத்துலேருந்து வர அவுட்புட் வோல்டேஜை கரெக்டாக மெஷர் பண்ணி அக்யூரேசி பார்க்குறதுக்கு நம்ம இந்த ஆர்எம்எஸ்ஸை யூஸ் பண்ணலாம். ஆர்எம்எஸ்ன்றது நிறைய விஷயம் நீங்கள் அதை நெட்டில் பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டீட்டெயிலாக. ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னென்னா இது சோலாருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டிசி வோல்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது, மற்றபடி நல்ல பிராண்டு, ஹெவியாக இருக்குது. ஹெவினா குவாலிட்டியில் சொல்கிறேன், கைக்கு அடக்கமாக நல்ல ஒரு பார்வையாக இருக்குது. ஸோ அதனால் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. Yeah.